அவங்களுடைய குடும்பத்தார் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா 2 குடும்பத்தார் ஒண்ணு சேர்ந்து பேசி ஒரு தியா இழப்பீடு வாங்கிட்டு அவங்கள நிமிஷா விடுதலை செய்யப்படலாம். ஆனா அவங்களுடைய குடும்பத்தார் அங்க ஒத்துக்கல. இந்திய அரசு எவ்வளவு பேச்சுவார்த்தை நடத்தியுமே அந்த முயற்சி அவங்க தோல்வி அடைஞ்சிருச்சு. இந்த நேரத்துல தான் கேரளாவுடைய கிராண்ட் முஃப்தியா இருக்கக்கூடிய ஏபி அபுபக்கர் முஸ்லியார் அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஏமன் நாட்டு அரசோட பேச்சுவார்த்தை நடத்தி, அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி, பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தி, குறிப்பா தலால் மெஹதியோட குடும்பத்தார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினதால அவங்க இப்போ ஒரு கடத்தில் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால இப்போ இந்த நிமிஷாவுடைய இந்த தூக்கு தண்டனை அப்படிங்கிறது இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த இஸ்லாமியர்களை தான் அந்த கேரளாவில் வந்து இவங்கெல்லாம் தீவிரவாத சிந்தனையை தூண்டுறாங்க, பெண்களை வந்து லவ் ஜிஹாது பண்றாங்க அப்படி சொல்லி பல பொய்கள், பல இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை பரப்பிட்ட இந்த நேரத்தில் ஒரு கிறிஸ்தவ பெண் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இஸ்லாமிய அறிஞர்கள் தான் அவங்களை காப்பாற்றுறதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த இஸ்லாமியர்களை தவறா சித்தரிச்சு கேரளா ஸ்டோரி மாதிரியான படங்கள் எடுத்து அந்த படங்களை கொண்டாடின சங்கிகள் எங்க போனானுங்களே தெரியல, ஆளையே காணோம்.